Hi friends, welcome to கோவை அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மிருதுவான பஞ்சு போன்ற சாஃப்டான ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரசகுல்லா பார்க்குறதுக்கு குலோப் ஜாமுன் மாதிரியே இருக்குங்க, ஆனால் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ரசகுல்லா பால்ஸை நம்ம பன்னீர் யூஸ் பண்ணி தாங்க செய்ய போகிறோம். எப்போவுமே நம்ம தீபாவளிக்கு என்ன தான் ஸ்வீட் செஞ்சாலும் கண்டிப்பாக குலோப் ஜாமுன் செய்வாங்க. இந்த தீபாவளிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரசகுல்லா செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். என் சேனலுக்கு நீங்கள் நியூனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆயிரும். வாங்க செம்ம பட்டாசான இந்த தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரசகுல்லா செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துருக்கேங்க. இந்த ஃபுல் ஃபேட் மில்க் நல்லா திக்காக இருக்குங்க. இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பால் நல்லா பொங்கி காஞ்சி வரும்போது நான் 1/2 எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எலுமிச்சம்பழச்சாறு ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடுங்க. பால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திரியுது பாருங்கள். நல்லா பால் தனியாக தண்ணி தனியாக அப்படியே திரிஞ்சு வருங்க. இந்த பால் அப்படியே திரிஞ்சு இதுலேருந்து நம்மளுக்கு பன்னீர் கிடைக்குங்க. பாருங்கள், பால் நல்லா திரிஞ்சிருச்சு, பன்னீர் தனியாக நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சுக்கோங்க. அந்த வடிகட்டிக்கு மேலே இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியை போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த துணி மேலே அந்த திரிஞ்ச பாலை அப்படியே இதில் ஊற்றிடுங்க. எல்லா பாலையும் அப்படியே ஊற்றிட்டிங்கன்னா பன்னீர் நம்மளுக்கு கிடச்சிருங்க. பாருங்கள், இதில் எலுமிச்சம்பழம் நம்ம புழிஞ்சு விட்டுருக்கறனால அந்த லெமனோட வாசம் நம்மளுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. இது ஒரு 3 டைம்ஸ் நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம 3 டைம்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா அலசினதுக்கப்புறம் அந்த துணியை அப்படியே நல்லா சுற்றி வர எடுத்துருங்க. பாருங்கள், அந்த கீழே இருக்கிற வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த துணியோடு சேர்த்து நல்லா அப்படியே புழிஞ்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சுக்கோங்க. இந்த வடித்து எடுத்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை பருப்பு வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். துணியோடு அந்த பன்னீரை கட்டி தொங்க விடுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி இந்த ஹோல்கோலாக இருக்கிற தட்டத்தில் கீழே அந்த பன்னீரை வச்சு மேலே உரலை வச்சுருக்கேங்க. இந்த உரலை நான் வெயிட்டுக்காக வச்சுருக்கேங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சுருந்திங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுத்தமாக வெளியே வந்துடும். இது ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு பவுலில் 150 கிராம்ஸ்க்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ண அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்ருங்க. இது கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக ஒரு பிசு தன்மை வந்தால் போதுங்க. இந்த சக்கரை பாகு நல்லா கொதிக்கிட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம ரசகுல்லா பால்ஸ் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ இந்த உரலை எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், பக்கத்தில் தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வடிஞ்சு வந்துருச்சு. இப்போ சுத்தமான பன்னீர் கிடச்சிருச்சுங்க. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற பன்னீரை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த பன்னீரை நல்லா அழுத்தி பிசைஞ்சாதாங்க நம்மளுக்கு ரசகுல்லா நல்லா சாஃப்டாக வரும். எவ்வளோ தூரம் இந்த பன்னீரை நல்லா பிணைய முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த பன்னீரை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பால்ஸை நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிக்கலாங்க. நல்லா அழுத்தி உருட்டுங்க, வெடிப்பு இல்லாத மாதிரி. இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருட்டினிங்கன்னா கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் நல்லா அழகாக ரசகுல்லா பால்ஸை உருட்டி எடுத்துடலாங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட வெடிப்பே இல்லை. இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லா பன்னீரையும் இந்த மாதிரி அழகாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூளை போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பால்ஸை இந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பன்னீர் உருண்டைகளை நம்ம சின்னதாக உருட்டி வச்சுருக்கோம். இதே இந்த சுகர் சிரப்பில் வேகும்போது உங்களுக்கு டபுளாக வருங்க. நல்லா உருண்டைகள் நல்லா பெருசாக வரும். இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அதுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், 20 மினிட்ஸ் கழித்து பார்க்குறேன். ரசகுல்லா பால்ஸ்லாம் நல்லா டபுளாக பெருசாகிருச்சு. அவ்வளோதாங்க, ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், எம்மியான ரொம்ப ஸ்வீட்டாக ஸ்பாஞ்சி ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரசகுல்லா செய்கிறது வெரி சிம்பிளுங்க. வீட்டில் 3 பொருள் இருந்தால் போதும். பால், சர்க்கரை, லெமன் இருந்தால் போதும். ஈஸியாக இந்த ரசகுல்லா செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபிங்க. இந்த தீபாவளிக்கு ஸ்பாஞ்சியாக இருக்கக்கூடிய இந்த சாஃப்டான ஸ்வீட் ரசகுல்லா ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரசகுல்லாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.